வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஏடிஆரோட அந்த டிஓபிபிடபிள்யூ வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயிலாகவும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 631 வச்சு சிபி ராமில் கிரீவன்ஸ் போட்டு எக்ஸ் ஆனரி நாய் சுபதார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 83,172 ரூபா வந்து அரியர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அரியர் வந்து அவருக்கு எதனால் கிடைச்சாச்சு, ஸோ இதை பற்றி இந்த சர்க்குலர் 631னா என்ன, இது வந்து நீங்கள் எப்படி வந்து வாங்கலாம், இது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கும், இந்த சர்க்குலர் 631 வந்து கிடைக்காதவங்களுக்கு வந்து வேறு சர்க்குலர் மூலிமா எப்படி நீங்கள் வந்து பென்ஷன் ரிவிஷன், அதாவது உங்களுக்கு வந்து அரிய தொகை வந்து கிடைச்சிருக்கும், இல்லை கிடைக்காதவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஏடிஆரோட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்கு வந்து டிஓபிபிடபிள்யூ வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஒன்று சொல்லியிருந்தாச்சு, அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து டிஏடிஆரோட அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு பென்ஷனருக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னாக்கா அந்த வீடியோலேயும் நம்ம சொன்னோம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த டிஓபிபிடபிள்யூ வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணதுனால ஸோ இந்த ஆர்டர் படி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்கும் சரி அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி இந்த 2% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கிடைக்கும். அதாவது 53% 55% வந்து அதிகமாக இருக்குது 2%. ஸோ இந்த 2%ஓட அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேல்குலேஷன் வந்து நம்ம போட்டு சொல்லியிருக்கோம். ஸோ யாருக்கு வந்து கேல்குலேஷனில் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணுமோ அதில் வந்து வரல, உங்களுக்கு வந்து வேறு விதமான பேசிக் பே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வீடியோலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட பேசிக் என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு 2% டிஏ வந்து எவ்வளோ கிடைக்கும், 3 மாதத்தோட அரியர் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கேல்குலேஷனுக்கான ரிப்ளை வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஏடிஆரோட அரியர் அமௌண்ட்டு 3 மாதத்துக்கு வந்து இந்த மாதமே நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஏன்னா இது இப்போ வந்து ஆர்டர் வந்ததுனால மேபி இது வந்து 20ஆம் தேதி இல்லை 25ஆம் தேதிக்குள்ளே இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடணும். அதே போல் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா இது எல்லா விதமான பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கும் கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்டரில் வர எல்லா பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கும், அது வந்து ரிசர்வ்ஸ் பென்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பென்ஷனாக இருந்தாலும் சரி, டிசபிலிட்டி பென்ஷன் வாங்குகிற சர்வீஸ் பென்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா பென்ஷனருக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சந்தேகத்தில் இருக்காதீங்க. எல்லா பென்ஷனருக்குமே இந்த 3 மாதத்தோட டிஆரோட அமௌண்ட்டும் கிடைக்கும். 2% வந்து அதிகமான அந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகிடும். ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் அரியர் வந்து 83,172 ரூபா ஒரு பென்ஷனர் வந்து வாங்கியிருக்காரு. அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் கழிச்சு அவரோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஆனரி நாய் சுபதார். ஸோ யார் வந்து ரிட்டையர்மெண்ட் டைமில் ஹவுல்தாராக இருந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஆனரி ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க நாய் சுபதாரோட அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் இந்த கண்டிஷன் வந்து பொருந்தும். ஸோ இந்த சர்க்குலர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 631. ஸோ இந்த 631 படி உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆயிருக்கா இல்லை உங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். 631 வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து 2006க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஆனரி நாய் சுபதாரில் வந்து நீங்கள் ப்ரமோட் ஆகிருக்கீங்க அப்படின்னா தான் இது வந்து பொருந்தும். ஸோ இதே கண்டிஷனில் மற்ற பென்ஷனர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 சர்க்குலர் பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து யாருக்கு வந்து சர்க்குலர் 631 வந்து பொருந்தும், யாருக்கு வந்து சர்க்குலர் 638 வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் அரியர் வந்து கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து பென்ஷனருக்கு பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனருக்கு பொருந்தும். அதே போல் சர்க்குலர் 631மே பென்ஷனருக்கு பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனருக்கு பொருந்தும். ஸோ இவங்களுக்கு தான் பொருந்தும் அவங்களுக்கு தான் பொருந்தும் இல்லை. ஆனால் எக்ஸ் ஆனரி நாய் சுபதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 631, மற்ற பென்ஷனருக்கெல்லாம் சர்க்குலர் 638. ஸோ இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனல் மூலிமா உங்களோட சிஏ பில்லையோ இல்லை மேரேஜ் கிராண்ட் இந்த மாதிரி ஏதாவது கேஎஸ் பில்லையோ இல்லை இசிஹெச்எஸ்சியோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம சேனல் மூலிமா குறைவான சார்ஜஸில்
சர்வீஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனல் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை சஜஷன் எதனா கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகம் என்னவோ அது வந்து ஃபோன் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.